நேரம் ஆயிட்டு போலயே. வெரசா நடங்கடி. அந்த சூப்பரண்ட் சாந்தி கண்ணில் எவ்வளவு பற்றாதீங்க. ஆமாட்டி, பின்னாடி ஓடி போங்க. ஆப்சண்ட் போட்டு விட்டுற போறா. எப்படியும் கையெழுத்து போடணும்லக்கா. கையெழுத்து போட்டால் தானே நம்ம போய் வேலை செய்ய முடியும். ஆமா ஆமா, வெரசா நடங்க. இவ்வளவோ வர நேரத்தை பத்தியாட்டி அலமேலு. ஆமா, வயசான பொம்பளைங்க நாமளே காலம் பூரா வந்துடுறோம். இவ்வளவோ இப்பதான் ஆட்டிக்கிட்டு வராளுவோ. கீதாக்கா பாத்தியா, வயசான ஆளுங்க இவ்வளோலாம் வேலைக்கு வருது. 100 நாள் வேலைக்கு இந்த வெயில்ல இருந்து கஷ்டப்படுறதுக்கு. பாவம்னே. நாமளே பரிதாப நிலையில் தான் இருக்கிறோம் சின்ன பொண்ணு. நாம் மற்றவர்களை பார்த்து பரிதாபப்படுவதா? சரி தெரியும், நீங்க மூடுங்க. வந்துட்டாலே காலையிலேயே இவன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். கரெக்டா வந்து நிக்கா. உங்களுக்கெல்லாம் காலம்புறம் வர தெரியாதா? டெய்லி இதே சோழி தான் போல. உங்களுக்கு முன்ன எத்தனை பேர் வந்து வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்க. ஏ சாந்தி, நாளையில இருந்து லேட் ஆகாதமா? டைமுக்கு வந்துருவோம். பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் அனுப்பிச்சு விடணும்ல. உன பாக்கெட்லயே ஒரு காரணத்தை வச்சுக்கோங்க. நாளைக்கு எங்க வரீங்க? இதோட அவ்வளோதான். இனிமே 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் நாங்கள் கூப்பிடுவோம். அப்ப நாளைக்குலாம் வேலை இல்லையா? ஆமா, நாளைக்கு வேலை கிடையாது. என்னக்கா சொல்றீங்க? 100 நாள் வேலைனா 100 நாள் இருக்கணும்ல. போன வாட்டி 60 நாள் தான் இருந்துச்சு. இந்த வாட்டி இப்படி தான் பண்ணுவீங்களா? 60 நாள் 50 நாள் 40 நாள் குறைச்சிக்கிட்டே போறீங்க. ஆமா அதானே. இப்படியே போச்சுன்னா எங்க பொழப்ப நாங்கள் எப்படி பார்க்கறது? என்ன இத்தனை கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க? மேல இடத்துல என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும். அவ கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு சாந்தி? 100 நாள் வேலைனா 100 நாள் தரணும். போன வருஷம் பார்த்தா 60 நாள் தான் தந்தீங்க. இந்த வருஷம் இப்படியே 50 நாள் 40 நாள் குறைஞ்சு போச்சுன்னா எவ்வளவு குடும்பங்கள் இதை நம்பி இருக்குது? அவங்களுக்கு பதில் சொல்லணும்ல. நீ சூப்பரண்டா தானே இருக்க. அம்புச்சக்கா, நான் சூப்பரண்ட் தான். அதுக்குன்னு எல்லாமே நான் முடிவு பண்ண முடியாது. அதெல்லாம் மேலே இருக்கிற அதிகாரிகள் தான் பார்க்கறது. சும்மா நீங்க இப்படி என்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. ஏன் அம்புஜக்கா விடுக்கா, அவளும் என்ன செய்வா? பாவம், அவளை அள வச்சிடாதீங்க எல்லாரும். எல்லாரும் இந்த நோட்டில் கையெழுத்து போட்டு போய் வேலையை பாருங்க. கூடுங்க. நீங்களே எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருப்பீங்க? நானும் வயசான பொம்பளைங்க அதுவிலே எந்திரிச்சு வேலையை பார்க்கணும்னு நினச்சா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் சௌரியத்துக்கு இருக்கீங்களே. ஏம்மா ரொம்ப பேசாத. மண்ணெல்லாம் அள்ளி போட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம். இப்படியே வேலை செய்கிற எங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா நான் அந்த வளர்ந்த மாடு ஒருத்தி இருக்கா லாவல மாதிரி நாங்களும் சும்மா உட்காந்து ஓப்பி அடிச்சுட்டு போயிடுவோம். யோ பாட்டி, உங்களுக்கு இப்போ என்ன செய்யுது? உங்களை சொன்னால் உங்களை பற்றி மட்டும் பேசுங்க. எதுக்கு என்னைய பற்றி பேசுறீங்க? நான் வேலை செய்யலன்னு நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டாமா? அப்பதானே அவங்களுக்கு தெரியும். கிளவி உனையலாம். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்று பெயருமிட்டார். இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்டம் அம்புஜம். ஆமா லட்சுமி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அம்புஜம் லட்சுமிக்கா, வேலை செஞ்சது போதும். சேத்த நேரம் போய் உட்காந்துட்டு வருவோம் மரத்து நிழல்ல. வெயில் மண்டையை பொழக்குது. நீ போ சின்ன பொண்ணு, ஒரு 2 சட்டி தான் இருக்கும், அள்ளி போட்டு வரேன். இவ்வளோ நேரம் வெயில நின்றுட்டு மரத்து நிழல்ல வந்து உட்காந்த உடனே என்ன சுகமா இருக்கு பாத்தீங்களாக்கா? நல்ல ஜில்லு ஜில்லுன்னு ஏசி காத்து மாதிரி காத்து வருது. ஆமாட்டி, நல்ல குளு குளுன்னு இருக்கு. ஏசியே தோன்றும் போலயே. அதான் சொல்லுவாங்க வெயிலின் அருமை நிழலில் தான் தெரியும்னு. ஏக்கா, எனக்கு தலையில 2 பேன் எடுத்து தரீங்களா? ரொம்ப கடிக்கி. அங்க கிட்ட வாவுமா பாக்கேன். தலை ரொம்ப கடிக்கிக்கா. என்ன கடிங்குவீங்க? பேனு நிறைய இருக்கோ? தலையெல்லாம் ஒரே சிக்கு. நல்ல எண்ணெய் வச்சு வாரி அள்ளி இருக்க வேணாமா? இப்படி எண்ணெய் தேய்க்காம இருக்கியே. ஏக்கா, எனக்கு தலையில ரொம்ப எண்ணெய் தேய்ச்சா மூஞ்சில வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எனக்கு பிடிக்காது பாத்துக்கங்க. நான் சாம்பு போட்டு எப்பெல்லாம் குளிக்கிறேனோ அன்னைக்கு தான் எண்ணெய் தேய்ப்பேன். அப்படியா? மற்ற நாளைக்கு நீ தேய்க்க மாட்டியா? மற்ற நேரம்னா இந்த சீரம்னு சொல்லுவாங்கல்ல, அதே எண்ணெய் கணக்காக தான் இருக்கும். அதை கொஞ்சம் போல எடுத்து தேய்ப்பேங்க்கா. இடி கண்டது கழியதெல்லாம் இப்பவுமே முடிய போட்டு முடியை கெடுத்துறாரு பாரு. தலையில கையை வச்சுனே அக்கா வருது. ஐயே, அப்படியாக்கா? ரொம்பவா முடி கொட்டுது? ரொம்ப இல்லட்டி, கையை வச்சோடனே இந்த விரலெல்லாம் முடி ஒட்டிக்கிட்டு வருது. அப்ப என்ன அர்த்தம்? முடி உதிர்வு உனக்கு ரொம்ப இருக்குது. அதுக்கு என்னக்கா செய்யட்டும்? கடையில விற்கிற எண்ணெயெல்லாம் வாங்கி தேய்ப்பியோ? ஆமாக்கா, கடையில் இனிமே வாங்கி தேய்க்காத. நல்ல ஒரு 1/2 லிட்டர் போல தேங்காய் எண்ணெய் வாங்கி நெல்லிக்காய், சின்ன உள்ளி, கருவேப்பிலை, கத்தாழை, வெந்தயம், கரிஞ்சீரகம், மருதாணி இலை, செம்பருத்தி பூ இலை எல்லாம் நல்லா அரைச்சி போட்டு அழகா எண்ணெய் காய்ச்சி தேய்க்கலாமே. அப்படியாக்கா? அது தேய்ச்சி நல்லா கேட்குமா? ஆமாம், தேய்ச்சி பாரு. ஒரு 3 மாதம் நல்லா தொடர்ந்து தேய்ச்சி பார்த்தா தான் கேட்கும். முடி உதிரதுல அதுவாக நிற்கும். ஆட்டும்க்கா, இனிமே நான் ரெடி பண்ணி தேய்க்கேன். கண்டிப்பாக தேய்டி இருக்க முடியவாது காப்பாற்றிக்கணும்ல. ஆட்டும்க்கா, இப்பவுமே சூம்பி போய் எலிவாள் மாதிரி தான் தொங்குது எனக்கு.
தலை பூரா ஒரே பொடுகு உமா. உனக்கு பேன்லாம் அவ்வளவா இல்லை பார்த்துக்க, பொடுகு தான் நிறைய இருக்குது. அதுதான் உனக்கு போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. ஐயோ என்னக்கா சொல்றீங்க, பொடுகு நிறையவா இருக்கு? ஆமாட்டி, பின்ன என்ன பொய்யா சொல்றேன்? கையை வச்சு சொரனாலே பொடுகா வருது. இப்ப என்னக்கா செய்யட்டும், பொடுகு வந்து சீக்கிரம் போய் தொலையாது. சின்ன உள்ளி இருக்கு பாரு, இப்ப நல்ல மலிவா தான் கிடைக்குது. அதை ஒரு கைப்பிடி போல எடுத்து நல்லா தோலை உரிச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்து வடிகட்டி நல்லா அந்த சாரை மண்டையை ஃபுல்லாக தேய் முடி பூரம் தேய்ச்சி குளி. பொடுகு ஒன்று இருக்காது. வாரத்தில் ஒரு நாளாவது அப்படி தேய்ச்சி குளிச்சு பாரு. ஆட்டுங்க, நான் கண்டிப்பாக செய்கிறேன். இவ்வளவு முன்னாடியாக்கா சொல்லுவீங்க, இவ்வளோ 2 பேரும் என்னை ரொம்ப கிண்டல் அடிப்பாளுவோ. நல்ல கிண்டல் அடிப்பாளுவோ. எவ கிண்டல் அடிப்பான்னு என்கிட்ட வந்து சொல்லு. அவன் மண்டையை பார்த்தா அவ்வளோ லட்சணத்தை சொல்கிறேன். ஆட்டுங்க உமா. துளசி, சோ கடவுளே, என்ன செய்வேன்? ஓய் மேடம், காரு நீ எப்போ வந்த? நான் வந்தது கூட உனக்கு தெரியாது அப்படிதானே? என்ன ட்ரீம்ஸா? சம்திங் ராங். ஒன்றும் இல்லடி, நீ வேற. சம்திங் ஏதோ இருக்கு. யாருடி அது? யாருன்னு திடீர்னு கேட்டா என்ன சொல்றது? அப்படி யாரும் இல்லை. இருந்தா சொல்ல மாட்டேனா? பொய் சொல்லாத. யாரு? ஐயோ காரு, சும்மா விளையாடாத போ. அப்படி யாரும் இருந்தால் தான் சொல்ல முடியும். அப்போ நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையாடி? க்ளோஸ் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அப்படிலாம் டைலாக் அடிச்சு விட்டியே. இப்போ பாரு என்கிட்ட ஏதோ மறைக்கிற. எடி லூஸு, அப்படிலாம் எதுவுமே இல்லை. என்கிட்ட திட்டு வாங்கிறாத பேரு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு? சொல்லு. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு? சொல்லு. ஓடி. கீரை, சின்ன பொண்ணு, லட்சுமி, உமா வாங்க போவோம். மரத்தடியில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம். சூப்பரண்டு அந்த பொம்பளை பார்த்தா சத்தம் போடும். அடப்பாவிகளா, என்ன எல்லாரும் அம்படி சட்டி புட்டியை தூக்கிட்டு போயிட்டாலுவோ? நமக்கு வேற டைம் பாஸ் ஆக மாட்டேங்குதே. ஒரு நாளைக்கு எவன்டா 24 மணி நேரத்தை கண்டுபிடிச்சான்? ஐயோ, என்ன பண்றது ஏது பண்றது என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே. நேரம் போக மாட்டேங்குது. சரி, தூங்கியாவது பொழுத கழிப்போன்னு பார்த்தா இந்நேரம் பார்த்து பாலா போன தூக்கம் வேற வரமாட்டேங்குதே. இது சரிப்பட்டு வராது. ஏன் 4 முடி என்ன இங்க இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நம்மள வேலைக்கு தானே வந்திருக்கோம். இவ மட்டும் என்ன அதிசயமா கேக்கா? ஏக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்ன சின்ன பொண்ணு, டீயும் வடையும் வந்துருச்சோ? ஆமா, டீ வடையிலேயே இருங்க. சூப்பரண்ட் பொம்பளை இருக்காளா, அவளுக்கு ஏதோ கல்யாணம் போயிட்டு இருக்கான். அதனால அவ கல்யாண வீட்டுக்கு போயிட்டா. என்ன? அதனால கதையை கேளுங்க. அவ அங்க மூக்க பிடிக்க தின்னுட்டு வெயில் தாரதான் வருவா. அது வரைக்கும் நாம எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு வருவோமா? நல்ல ஐடியா சின்ன பொண்ணு, வா போ. ஏன் அம்புச்சக்கா வாரீங்களா? நான் வரலமா, எனக்கெல்லாம் நடக்க கிடையாது. லட்சுமி அக்கா, என்னையெல்லாம் எங்கேயும் கூப்பிடாதம்மா. சரி வாங்கக்கா, நம்ம 3 பேரும் போயிட்டு வருவோம். உமால இங்க வாங்க தாண்டி நிக்கா, வா கோயில கூட்டு போவோம். சின்ன பொண்ணு, இதாண்டி வாழை நல்லா பாத்துக்கோ. அப்புறம் எனக்கு வாழை தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு குஷ்டமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது பாத்துக்க. நல்ல காமெடி, சிரிச்சிட்டேன் போதுமா? எனக்கே பாட எடுக்கீங்களா? கீதாக்கா, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் வாட்ச்மேனு. சின்ன பொண்ணு, அது அப்படி வராது. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர், அப்படிதானே வரும். நீ மாத்தி சொல்லுற. ஷோ, இப்பவே தலை சுத்துது. ஏன் உமா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு சொன்னேன், இது நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஆமா நடடி. ஏன் 4 முடி இதுல வாழைப்பழம் எங்கேயும் தொங்குதான்னு பாருங்க, பறிச்சு சாப்பிடுவோம். இப்பதாண்டி இதுல பூ வச்சிருக்கு, இவளுக்கு உடனே வாழைப்பழம் வந்துரும். ஏ கீதா, உமா, நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு தெரியுதா? கிரேப்ஸ் தோட்டம் சின்ன பொண்ணு. இட்டி அங்க பாரு, எவ்வளவு கிரேப்ஸ் திராட்சையா தொங்குது. ஐயோ ஆமா, 4 முடி நல்ல கொத்து கொத்தா தொங்குது. ஓடி வா சின்ன பொண்ணு, இன்னைக்கு நல்ல சாப்பிட்டு அள்ளிட்டு போயிரணும். இன்னைக்கு கிரேப்ஸ ஃபுல்லா மேஞ்சிட்டு போயிரணும்க்கா. சின்ன பொண்ணு இருக்கிறதுலே நீ தான் நல்ல பழத்தையா இருக்க. நல்ல பறிச்சு பறிச்சு போட்டுட்டி நாங்க கேட்ச் பிடிச்சு வைக்கோம். ஏக்கோ, இவ்ளோ பழத்தை நான் பார்த்ததே இல்ல. ஆமா சின்ன பொண்ணு, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாரு.
ஐயோ இந்நேரம் பார்த்து ஒரு கவர் கூட கொண்டு வரலையே. அம்மா ஓ ஷாலதா, எல்லா கிரேப்ஸையும் அதுல அள்ளி போட்டு கொண்டு போயிருவோம். ஆமா உமா, உன் ஷாலை கொடு, எல்லாத்தையும் அதுல அள்ளி போட்டு நம்ம வீட்டுல போய் பங்கு வச்சுக்கலாம். ஆட்டுங்க. இடி சின்ன பொண்ணு பார்த்துட்டே நிக்காத, ஆள் வரதுக்குள்ளே பறிச்சு போடு. இன்னைக்கு வேட்டதான். 4 முடி இழுவ, ஆள் யாரும் வந்தா என்னை விட்டுட்டு ஓடிடாதீங்க டி. அது எப்படி சின்ன பொண்ணு உனைய மாட்டி விட்டு நாங்க போவோம்? ஒரு ஈ கக்கா இல்ல, நீ தைரியமா போய் பறி. 8 தட்டி ஆ கிறுக்கி மேல நின்னு உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கா. எல்லாத்தையும் பறிச்சு போட்டாதானே நாங்க கேட்ச் பிடிக்க முடியும். கீதாக்கா போடுறேன், வாங்கிக்கோங்க. கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது திராட்சை பழம். ஆமா திராட்சை பழம். ஐயோ திராட்சை பழம். ஏம்மா போதும் போதும்னு சாப்பிட்டாச்சு. ஆமாக்கா எனக்கு போதும், இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது, கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன். சின்ன பொண்ணு இப்ப இவ்வளவு எப்படி எடுத்துட்டு போவ? அதான் உமா சால் இருக்கல 4 முடி, அதுல போட்டு மூட்டை கட்டிடுவோம். ஆமாக்கா, என் ஷால்ல போட்டு எடுத்துட்டு போவோம். அப்புறம் வீட்டுல போய் ஆளு கொஞ்சமா பிரிச்சுக்கலாம். பழம் சுத்தமா புளிப்பில்ல பத்தியா, நல்ல இனிப்பு. கடையில வாங்குற பழம்லாம் வாயில வைக்க முடியாது, புளிச்சு கிடக்கும். இது ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல உமா, அதனால நல்லா இனிச்சு கிடக்குமா இருக்கும். ஏன்டி ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி முழிக்க? ஏக்கா ஏமா அங்க பாருங்க. சி சி சின்ன பொண்ணு, அங்க என்ன நடக்கு? போச்சு போச்சு எல்லாம் போச்சு. எனக்கு தொண்டையெல்லாம் கட்டுது, அம்மா மயக்கமா வருது.